அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கர்நாடகா அரசை எதிர்த்து மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது மற்றும் காவேரியில தண்ணீர் திறந்த விட வேண்டும் என்ற இந்த இரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாம ஒகேனக்கல்ல இன்னைக்கு மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை தேமுதிக சார்பாக நடத்தியிருக்கோம். கூட்டணி கட்சியை சேர்ந்த திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளரும் விவசாய சங்கத்தை சேர்ந்த அன்பு சகோதரர்களும் அதே போல நமது கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், எங்கள் தலைமை கழக நிர்வாகிகள், அதாவது பொருளாளர், அவைத்தலைவர், இந்த மாவட்டத்தின் செயலாளர், அதே போல கொள்கை பரப்பு செயலாளர், தலைமை கழக செயலாளர், எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கிளை கழக நிர்வாகிகள், மகளிர் அணி சகோதரிகள், பொதுமக்கள் எல்லாரும் இந்த ஆர்ப்பாட்டத்தை மாபெரும் வெற்றி ஆர்ப்பாட்டமாக மாற்றி கொடுக்க எல்லாருக்கும் எங்கள் பத்திரிகை நண்பர்கள் உட்பட எங்களுடைய பணிவான நன்றிகளை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இன்றைக்கு எல்லாரும் இங்க எந்த உணர்வுல கலந்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் நிச்சயமாக, ஏன்னா நம்ம இன்னைக்கு குறுவை சாகுபடி முடிஞ்சு இன்னையில இருந்து சம்பா சாகுபடி தொடங்கணும். ஆனா இப்ப வரைக்கும் தண்ணியே இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, விவசாயத்துக்கு தண்ணி இல்லை, எதற்கும் தண்ணி இல்லை என்ற ஒரு நிலை இருந்ததுனால ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை இங்க நடத்தியிருக்கோம். அதுக்காக நம்ம கர்நாடகாவை வஞ்சிக்கல, கர்நாடகா மக்களும் நல்லா இருக்கணும்ன்றதான் எங்களுடைய எண்ணம். அதனால கர்நாடகா மக்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் இருவருக்கும் சமமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கணும். அதுக்காக தான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. காவேரி மேலாண்மை ஆணையம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல தீர்மானம் நம்ம சட்டசபையில நிறைவேற்றிருக்கோம். இன்னைக்கு கர்நாடகாவிலும் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், 13ஆம் தேதி கடை அடைப்புல பார்த்தோம். அதனால இது ஒண்ணு சண்டை இல்லை, இந்தியா பாகிஸ்தான் வார் கிடையாது. தண்ணிக்காக அவங்கவுங்க உரிமைக்காக இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், அவங்கவுங்க உரிமைக்காக போராடுறோம், அவ்வளவுதான். அதனால நடுநிலையோட இருந்து இரண்டு மாநிலங்களுக்கும் நல்லது நடக்கணும்ன்றதான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. எனவே இந்த பிரஸ் மீட் மூலமாக பாரத பிரதமர் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னன்னா, இன்னைக்கு நம்ம நார்த் சைடு பாருங்க, அசாம், ஒரிசா, குஜராத் எல்லாம் மிகப்பெரிய வெள்ளம். இன்னைக்கு நம்ம சவுத்ல பார்த்தா எல்லா இடமும் ட்ரை லேண்ட், தண்ணி இல்லை. நதிகள் இணைப்பு ஒண்ணுதான் இது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. இன்னைக்கு காற்று எப்படி எல்லாருக்கும் சமமோ அது மாதிரி தண்ணி எல்லா இந்தியா முழுக்க சமம் தான். இது என்னது உன்னதுன்னு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. அப்படி இருக்கிறப்ப இது எப்படி எல்லாருக்கும் ஒன்றாக முடியும்? இப்ப நேஷனல் ஹைவேஸ் ரோட் போட்டு நம்ம இந்தியாவையே ஒன்னா இணைச்சிருக்காங்கல்ல, எல்லாருக்கும் சமமா? அது போல பாரத பிரதமர் அவர்களையும் அந்தந்த மாநில முதல்வர்களையும் தேமுதிக சார்பா நாங்க கேட்டுக்கிறது என்னன்னா, உடனடியாக தேசிய நதிகளை இணைக்க வேண்டும். அதற்கு பிறகு ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நதிகள், ரிவர்ஸ் எல்லாத்தையும் இணைச்சு குளம், குட்டை, ஏரி எல்லாம் தண்ணி நிரம்பினாதான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு. எனவே பாரத பிரதமருக்கு இதை ஒரு வேண்டுகோளாக இந்த நேரத்தில் வைக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டின் முதல்வரும் இதை முன்னெடுத்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பாரத பிரதமரை சந்தித்து இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்க எதுவும் கேள்வி கேட்கறதா கேளுங்க. ஆமாங்க, தீர்மானமா அதை டைப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றோம், தீர்மான காப்பி உங்களுக்கு கொடுத்துட்றோம். ஸோ அது உங்க ப்ரெஸ்ல நீங்க போட்டுக்கலாம். இப்போ நாங்க கொடுத்துறோம் கொஞ்ச நேரத்துல. வேற என்ன இல்ல, கஞ்சா போதை பிரச்சனை இன்னைக்கு நேரத்து இல்லைங்க, தமிழ்நாட்டுல பல ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு. சொல்ல போனா முதல்வர், இன்னைக்கு இருக்கிற நம்ம முதல்வர் வந்த உடனே அவர் சொன்னது, எங்குமே கஞ்சா போதை இல்லாமல், மது இல்லாமல் தமிழ்நாட்டை போதையில்லா தமிழ்நாடை மாற்றுவோம்னு சொன்னாரு. 717 டாஸ்மாக் கடைகளை மூடுவோம்னு சொன்னாங்க. அதனால நிச்சயமாக இது நடக்கணும்னா நம்மளும் கேட்டுக்கிறோம். ஆனா எல்லா இடத்துலயும் நீங்க பிரஸ் பீப்புள் கேக்குறீங்க, எல்லா இடத்துலயுமே கஞ்சா விற்பனை நடக்குது, எல்லா இடத்துலயும் டாஸ்மாக் கடைகள் மூடப்படவில்லை என்று நீங்க சொல்றீங்க.
5ஆம் தேதியிலிருந்து சட்டசபை நடக்க இருக்கிறது. நிச்சயமாக மக்கள் பிரச்சனையை நாங்கள் சட்டசபையில் எடுத்துரைப்போம். அதே இல்லாம பட்ஜெட் கூட்டத்தொடர் தான் அந்தந்த மானியத்தின்படி அந்த மானிய கோரிக்கைக்கு அதை நாங்கள் வலியுறுத்துவோம் என்பதை சொல்றேன். ஆனா பெருமளவு சென்னை சிட்டியில நாங்க கேள்விப்பட்டது எல்லா இடத்துலயும் போதை, அதாவது கஞ்சா விற்பனையை மேக்சிமம் தடை பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. பொதுவா நம்ம வெறும் குறையே பார்க்க கூடாது. கட்டாயம் சென்னை மற்றும் எல்லா இடங்களிலும் கஞ்சா விற்பனை தடை செய்யப்பட்டது. 717 டாஸ்மாக் மூடப்பட்டுச்சுன்னா அது கேள்விக்குறிதான். விருதாச்சலத்துல இன்னும் அந்த அவங்க சொன்ன டாஸ்மாக் கடைகள் மூடலை. என்னோட ஒரு தொகுதி, ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம், டாஸ்மாக் கடைகள் இன்னும் எங்கும் மூடப்படவில்லை என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்றேன். இல்ல, பல முறை நம்ம உச்ச நீதிமன்றத்தை அணுகியிருக்கோம். அதே மாதிரி காவேரி மேலாண்மையை அமைச்சிருக்கோம், ட்ரிபியூனல் அமைச்சிருக்கோம். எல்லாமே தான் பண்ணிட்டு தான் இருக்கோம். சட்ட ரீதியாகவும் ஆக்ஷன் எடுக்கிறோம், ஆர்ப்பாட்டம் போராட்டமும் நடத்துறோம். தீர்வு வரலையே, அதுதானே இங்க பிரச்சனை. அதனால இன்னைக்கு முதல்வர் இன்னைக்கு கர்நாடகா போய் பேசி இருக்கணும். அது போகாம விட்டு தான் கட்டாயம் அது மக்களுக்கு என்னை பொறுத்தவரையும் சரியில்லை. ஏன்னா நம்ம உரிமை, அது போய் பேசினா என்ன தப்பு. ஆனா அவர் உஷாரா வராதீங்கன்ட்டார். நம்ம கூப்பிடுவோம், DK சிவகுமார் அவர்களே தமிழ்நாட்டுக்கு நீங்க வாங்க, தமிழ்நாட்டுக்கு எங்க முதல்வர்கிட்ட நீங்க பேசுங்க, தமிழ்நாடு மக்கள் சார்பா நாங்க உங்களை அழைக்கிறோம். கர்நாடகாவுக்கு வந்தா தானே பிரச்சனைங்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். உங்க கோயில்களுக்கு போறீங்கல்ல, கர்நாடகாவில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு வரீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மூகாம்பிகா போறீங்க உங்க பர்சனலுக்கு. ஏன் தமிழ்நாடு மக்கள் பிரச்சனை தானே, விவசாய பிரச்சனை தானே. நீங்க வாங்க, எங்க முதல்வரை நீங்க வராதுட்டீங்க, நீங்க வாங்க, பிரச்சனையை சுமூகமா முடிச்சு கொடுங்க அப்படின்னு தான் நாங்க கேட்கிறோம். தமிழ்நாட்டுல முதல்வர் மட்டும்தான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முடியும். ஏன்னா அனைத்து தமிழக தேர்தலில் எல்லா கட்சியும் சேர்ந்து முதல்வருக்கு அழைப்பு கொடுத்து அனைத்து கட்சி கூட்டத்து தலைமையில அவர் ஏற்படுத்தி கோரிக்கை முறைக்கலாம். கண்டிப்பா பண்ணலாம். கேப்டன் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது ஒட்டுமொத்த கட்சிகளையும் ஒன்னா திரட்டி அழைத்து கொண்டு டெல்லிக்கு சென்று தமிழ்நாடு பிரச்சனைக்காக அன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை சந்திச்சார். இல்லைன்னு நான் மறுக்கலையே. இப்ப கூட முதல்வர் சொல்றது நான் அவர் சார்பா, தமிழ்நாடு மக்கள் சார்பா தான் நான் சொல்றேன். முதல்வர், கர்நாடகா முதல்வர் DK சிவகுமார் அவர்களே தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு நம்ம அழைக்கிறோம். எல்லாருக்கும் உரிமை உண்டு, யாருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் முதல்வராக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம கோரிக்கையை அவர்கிட்ட தான் வைக்க முடியும். அதனாலதான் அவர்கிட்ட சொல்றோம். அதனால சட்டசபையிலேயே இதை பேசுவோம். பின்னாடி என்ன நடக்குதுன்றதை பொறுத்து இருந்து பாருங்க. நான் ஒரு விஷயம் மட்டும் முதல்வருக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப கர்நாடகாவுக்கு போனா நம்ம முதல்வரை நம்ம யாரும் விட்டு கொடுக்க போறது இல்லை. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நம்மளுக்கு உரிமை இருக்கு. அண்ணன் தம்பியா நம்ம முதல்வரை கேட்கிற உரிமை இருக்கு. அவரு முந்தானத்து கோயம்பேட்டில் இருக்கிற கழிவுநீர் சிவேஜ் வாட்டரை பாக்குறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் மெட்ரோ வாட்டர், மெட்ரோ ட்ரெயின், அதை போய் பார்வையிடுறாரு. சந்தோஷம், வரவேற்கிறோம், இல்லைன்னு நாங்க மறுக்கல. ஆனா உண்மையா ஒரு முதல்வர் இன்னைக்கு எங்க வரணும்? இதோ இருக்க இங்க ஒகேனக்கல், இதை பார்வையிடணும். மேட்டூர் டேமை பார்வையிடணும். திருச்சியில இன்னைக்கு காவேரி பாயும் அந்த எல்லாமே காஞ்சி போயிருக்கு, அதை பார்வையிடணும். கர்நாடகாவுக்கு போகணும், மக்களுக்காக அவர் பேசணும். அதுதான் ஒரு முதல்வரின் வேலை. இன்னைக்கு நம்ம எல்லாம் எதுக்கு இங்க இருக்கோம்? இவ்வளவு பேரு உணர்வு, நம்ம மக்களுக்காக, நம்ம விவசாயிகளுக்காக நாங்க போராடுகின்ற உணர்வு. அந்த உணர்வோடு முதல்வரும் கண்டிப்பாக மக்கள் பிரச்சனையை நேரடியா பார்க்கணும்னு தான் நாங்க கேட்டுக்கிறோம். நீங்க மெட்ரோ ட்ரெயின் பாருங்க, ஸ்வீவேஜ் சிஸ்டம் பாருங்க, வேற காவல்துறையுடைய அணிவகுப்பு பாருங்க, அதெல்லாம் நாங்க வேணாம் சொல்ல மறுக்கல, வரவேற்கிறோம். அதோட கூட மக்கள் பிரச்சனையும் பாருங்கள் முதல்வர் அவர்களே. இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை இதுதான், ஜீவாதார பிரச்சனை. காவேரியில் தண்ணீர் விடுக்கிறதும், மேகதாதுல அணை கட்டக்கூடாது. ஏன்னா சம்பா இன்னைக்கு குருவை முடிஞ்சு சம்பா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கேயாவது ஒரு இடத்துல பயிர் பண்ண முடியுதா? டெல்டா போய் பார்க்கணும். இன்னைக்கு முதல்வர் டெல்டால இருக்கிற விவசாயிகளை சந்திக்கணும். எவ்வளவு தூரம் இன்னைக்கு தமிழ்நாடு வறட்சியில இருக்குதுன்றதை அவர் நேரடியா பார்க்கணும்னு இந்த பிரஸ் மீட் மூலியமா அவருக்கு நாங்க வேண்டுதல். இல்ல, மின் கட்டணம்
மின்மிகை மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது என்பது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு பிரச்சனை ஒரு பக்கம். சரி, அதான் இருக்குது. மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சம்மர் நாங்கெல்லாம் சென்னையில, நீங்கெல்லாம் இன்னைக்கு தர்மபுரியில இருக்கீங்க, எல்லா இடத்துலயும் மின்வெட்டு. குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நைட்ல தூங்க முடியல. இதான் உண்மை. அவர் சிஎம் இருக்கிற ஏரியாலே பல நாள் கரண்ட் கட்டு. மக்கள் கூட ரோட்ல உட்காந்து மறியல் பண்றாங்க. அது ஒரு சைடு விட்டுருங்க. இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தா மின்சாரம் கட்டண உயர்வு ஒரு பக்கம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஸோ இது எதை குறிக்குது? ஒரு பக்கம் மின்வெட்டு, ஒரு பக்கம் மின்சார கட்டண உயர்வு. மக்கள் என்ன பண்ண முடியும்? இது ரெண்டுக்கும் உடனடியா ஒரு தீர்வு காணணுங்க. மீண்டும் மின்மிகை மாநிலமாக கொண்டு வந்து மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும். அது மட்டும் இல்லை, நான் சொன்னது மாதிரி மின்மிகை மாநிலம், அதே மாதிரி நீர்மிகை மாநிலமாகவும் தமிழ்நாடை முதல்வர் மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா 5ஆம் தேதி சட்டசபை இருக்குல்ல, வெயிட் பண்ணுங்க, சட்டசபையில் பாருங்கள். அவங்க சைடு அவங்க சட்ட ரீதியா முடிவெடுத்தா நம்ம முதல்வரும் நம்ம தமிழ்நாடு மக்கள் மட்டும் என்ன சும்மா இருப்போமா? நம்மளும் சட்ட ரீதியா முடிவெடுப்போம். அது மட்டும் இல்லை, இன்னும் என்னென்ன நம்ம உரிமைக்காக போராடணும், என்னென்ன செய்யணும், அது நம்ம தமிழ்நாடும் கண்டிப்பா செய்யும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும், நான் சட்டசபையில பேசினதான் மறுபடியும் சொல்றேன், இதற்கு நிரந்தர தீர்வு வரணும். சுதந்திரம் வாங்கின காலத்துல இருந்து தான் பேசினே இருக்கிறோம். ஒரு முதலமைச்சரா வராங்க, ஆர்ப்பாட்டம் போராட்டம். அம்மையார் ஜெயலலிதா கூட கடற்கரையில உண்ணாவிரதம் இருந்தாங்க. எல்லாரும் எவ்வளவு தீர்மானம், எவ்வளவு ஆர்ப்பாட்டம் போராட்டம், சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் எவ்வளவு பண்ணிட்டாங்க. ஆனா ஒண்ணும் முடியலையே. முடியணும். அதுதான் நான் கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டிலேயே நம்ம தண்ணி கிடைக்கிற தண்ணியை சேமிக்கணும். தண்ணீருக்கு பெற்ற மாநிலமா நம்ம தமிழ்நாடு மாறணும் தான் அன்னைக்கு நான் சட்டசபையில பேசினேன். அது ஒரு பக்கம். இது நம்ம உரிமை. மேகதாது டேம் கட்டக்கூடாது, காவேரியில தண்ணி கொடுக்கணும் என்பது நம்ம உரிமை. ஆனால் நாம் தண்ணீர் பெற்ற மாநிலமாக மாற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. மௌனமாகவே இருக்கிற தமிழக முதல்வர் சட்டசபையில் பேசுவார் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? அது நீங்க முதல்வர்கிட்ட கேட்கணும். என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் என்ன, அது நீங்க தாங்க கேட்கணும். அது தெரியல, நான் பதில் சொல்ல முடியாது. உங்களை நாங்க சந்திக்கிறோம், ஆனா இதே கேள்வி தமிழக முதல்வர் சந்திச்சு எங்களால கேட்க முடியாதுல்ல. அதனால எங்க விவசாயிகள் சார்பில் நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர், கட்சியோட நிறுவனர், பொதுச் செயலாளர் என்ற முறையில நாங்க உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம். நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க, கட்டாயமாக சட்டசபை தொடங்கின உடனே இதை முதல்வருடைய கவனத்திற்கு தருமபுரி மாவட்ட நிருபர்கள் சார்பாக கண்டிப்பாக இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். இல்ல, இது முடிவெடுத்து பேச வேண்டியது முதல்வர் தான், சரிங்களா? அதற்கு நான் பதில் சொல்ல முடியாது. இப்ப நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்க, என்னால உள்ள உட்கார முடியல. வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு வரீங்க. அவங்களும் பசியில இருக்காங்க, வெயில்ல இருக்காங்க. இமிடியேட்டா பிரஸ் மீட் முடிங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. அவங்க நம்ம சகோதரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வரேன். அது உணர்வு. நான் என்ன சொல்றேன், இது எங்க உணர்வு? கேப்டன் எங்களை வழி நடத்துற விதம் இப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக பிரஸ் நீங்க கேட்டுக்கிறீங்க, சந்திக்கணும்னு உங்க சார்பா கோரிக்கை வைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் பாக்குறாரா இல்லையா என்பது பதில் அவர் சொல்லுங்க. சட்டமன்ற உறுப்பினர் செய்தியாளர் கடுமையான தாக்குதல் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, 234 தொகுதியிலும் செய்தியாளர்கள் இருக்கு. எங்களுக்கான முழுமையான பாதுகாப்பு இல்லை. குறைந்தபட்ச ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் குரல் கொடுக்குறாங்க, தலைவர்கள் குரல் கொடுக்குறாங்க. ஆனா முதல்வர் இது சம்பந்தமா இது வரைக்கும் எந்த விதமான தகவலும் எங்களுக்கு தெரிவிக்கல. இதையும் நான் அவர்கிட்ட உங்கள் சார்பாக, பத்திரிகை நண்பர்கள் சார்பாக நான் கண்டிப்பா இதை சட்டசபையில முதல்வர் கவனத்துக்கு நான் கொண்டு போவேன். கண்டிப்பா கொண்டு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் சட்டசபையில பேசுறது நீங்க பாருங்க, நான் கேட்பேன். உங்கள் சார்பா நான் கேட்கிறேன். அதே மாதிரி உங்கள் சார்பா ஏன் பிரஸ் மீட் கொடுக்கலன்னு பிரஸ் சொல்றாங்க, முதல்வர் நீங்க பதில் சொல்லுங்க, நான் அதையும் சொல்றேன். பட் அதுக்கப்புறம் டிசிஷன் அவர் எடுக்கணும். இன்னைக்கு நீங்க சொல்றீங்க சோளிங்கர்ல தாக்கப்பட்டார்ல, அதுல கேப்டன் டிவியை சேர்ந்த நபர் தான் தாக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இது யாராக இருந்தாலும் பத்திரிகை சுதந்திரம். இன்னைக்கு 4 சிங்கம் இருக்கு ஒரு தூண்ல, அதுல ஒரு சிங்கம் தான் பத்திரிகையாளர்கள். ஸோ அவங்கள திட்டுறதோ அடிக்கிறதோ மிரட்டுறதோ யாருக்கும் உரிமை கிடையாது. இது ஜனநாயக நாடு. எல்லாருக்குமே
அந்த உரிமை இருக்கிறது. அது போன்று இனி யாரும் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை இந்த பிரஸ் மீட் மூலமா நான் கேட்டுக்கிறேன்.